ஒரு நொடி போதும் 50 வருட பழைய சிங்க்கும் புதுசாக மாறும். ஒரு ஸ்பூன் அளவு இதை ஊற்றினால் போதுங்க, நீங்களே ஷாக் ஆவீங்க. அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்க சிங்கை எப்படி எப்பயும் புதுசாக வச்சுக்கிறது, எப்பயும் அடைப்பு இல்லாமல் ப்ளம்பரை அடிக்கடி கூப்பிடாமல் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இதை தெரிஞ்சுக்கோங்க. முதல் ஐடியா, நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது அதிலிருந்து தண்ணி தெறிக்குங்க. குறிப்பாக நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பியிருப்போம், புது ட்ரெஸ் போட்டிருப்போம். அந்த டைமில் ஒரு 2-3 பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்த பிறகு இந்த தண்ணி நம்ம மேலே பட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகிடும். இது நிறைய லேடிஸ்க்கு எரிச்சல் ஊட்டுற ஒரு விஷயங்க. இனி அப்படி தண்ணி தெறிக்காமல் இருக்க இதை மட்டும் செய்யுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட உங்கள் மேலே தெறிக்கவே தெறிக்காது. அது எப்படின்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க. இனி தண்ணி தெறிக்கவே தெரிக்காது, உங்கள் ட்ரெஸ்ஸும் ஈரமாகாது. பாத்திரம் தேய்க்கும் போது நம்மளோட முன் சைடில் இந்த பொருளை வைக்கணுங்க. அது என்ன பொருள்னால், நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான ஒரு துணி தான். ஆனால் அந்த துணி நல்லா தடிமனாக இருக்கணுங்க. அதாவது பழைய பெட்ஷீட்டோ பழைய ஜீன்ஸோ இல்லைனா இந்த மாதிரி நல்லா திடமான கிளாத்தோ இருந்தால் அதை வச்சு விட்டுருங்க. நான் இப்போ நல்லா திடமாக இருக்கிற ஒரு டவல் தான் வச்சுருக்கேன். அதை நல்லா ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களோட முன் சைடில் ஒரு டவலோ நல்ல திடமான ஒரு துணியை வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட உங்கள் மேலே தெறிக்கவே தெரிக்காது. இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் நிறையா பேர் வீடுகளில் உப்பு தண்ணி தாங்க அதிகம் புழங்குறோம். அதுவும் சிங்க்லலாம் நம்ம உப்பு தண்ணி புழங்கும்போது இந்த ஸ்டீல் சிங்க்கு சீக்கிரமாகவே மங்கி போய் டல்லாகி பழசு போல் ஆகிடும். ஒரு சில பேர் வீடுகளில் 10 வருஷம் 15 வருஷம்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த சிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக தெரியும். அப்படி உங்களோட சிங்க் பழசாக இருக்குதா, நிறைய உப்பு கரை படிஞ்சு பார்க்கவே அசிங்கமாக இருக்குதா, இந்த பொருளை மட்டும் தூவி பாருங்கங்க. அது என்ன பொருள்னா, நம்ம தலைக்கு போடுற சீயக்காய் தான். சீயக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது போல் தூவி கொடுத்துக்கோங்க. சீயக்காய் கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, அப்படி இல்லைனா ஈனோ, இந்த ரெண்டுத்தில் ஒன்று தூவி கொடுங்க. ஈனோ அது கூட சீயக்காய் இந்த 2 பொருளும் சேரும்போது நல்லா ரியாக்ட் ஆகுங்க. நல்லா ரியாக்ட் ஆகி நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக்கி கொடுக்கும். இந்த பொருளை நல்லா தூவின பிறகு ஒரு ஸ்க்ரப்போ ஒரு நாரோ வச்சு தேய்ச்சி பாருங்கள். இது நீங்கள் ஊற விடணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்கள் வீட்டில் உப்பு கரை எங்கே படிஞ்சிருந்தாலும், டைல்ஸாக இருக்கலாம், பாத்ரூம் ஏரியா எங்கேனாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 பொருளில் 2 நிமிஷத்தில் பலன்னு புது பொருளாக மாறுங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவு உப்பு கரை படிஞ்சிருந்தது, துரு கரை படிஞ்சிருந்ததுன்னு. இப்போ ஒன்று கூட இல்லை, பார்க்குறதுக்கு க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது பல வருஷத்துக்கு நம்ம சிங்க் புதுசு போல் மெயின்டைன் ஆகும். சிங்கில் நம்ம போடுற எச்சி பாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி கழுவ வேண்டிய பாத்திரங்களாக இருக்கட்டும், அதிலிருந்து ஒரு சில கழிவுகள் சிங்கில் இருக்கிற பைப் லைனில் அடைச்சிக்கோங்க. இதனால நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாம் ஒழுங்காக போகாது. நாளாக தண்ணி போகிற வேகம் குறையும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக போகாமல் பிளாக் ஆகிடும். இந்த டைமில் நம்ம ப்ளம்பரை கூப்பிடுறதா இருக்கும். அவங்களுக்கு காசு செலவு பண்ணி அந்த அடைப்பை க்ளீன் பண்ணுறதா இருக்கும். இனி இது போல் உங்கள் சிங்கில் அடைக்கவே அடைக்காது. அதுவும் ஆயுசுக்கும், அதாவது லைஃப் லாங் உங்கள் சிங்க் பிளாக் ஆகவே ஆகாது. அப்படி ஆகாமல் இருக்க இதை மட்டும் செய்யணும். அதுவும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். இதை செய்கிறதுக்கு தண்ணி கூட இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போதுங்க. நான் எடுத்திருக்கிற தண்ணி வெதுன்னு சுடு தண்ணி தான். அதுவும் பிளாஸ்டிக் மக்கில் தான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. நல்லா வெது சூடான தண்ணியில் கொஞ்சம் ஹார்பிக், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்க்கக்கூடாது. ஹார்பிக் அப்படி இல்லைனா எந்த டாய்லெட் கிளீனர்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஹார்பிக்கும் இந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை சிங்க் ஏரியாவில் இருக்க ட்ரைனர் பகுதியில் ஊற்றி விடுங்க. இதனால சிங்க் பைப்பு மெல்ட் ஆகுமோன்னு கேட்காதீங்க. நான் பயன்படுத்தி இருக்கிறது பிளாஸ்டிக் மக்கு தான். அதனால் இது தைரியமாக நீங்கள் செய்யலாம். கொதிக்க தண்ணி கிடையாது, வெதுன்னு சூடான தண்ணி தான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த தண்ணியும் ஹார்பிக்கும் ஊற்றுறதுனால பைப் லைனில் இருக்கிற அழுக்கு, கழிவுகள், எண்ணெய் பிசுப்பு எல்லாமே க்ளீன் ஆகிடும். இதனால பைப் நமக்கு அடைக்கவே அடைக்காது. நம்ம பாத்திரம் தேய்க்கிற தண்ணி, பைப்பில் விழுகிற தண்ணி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் போகும். இதனால நமக்கு தண்ணி அடிக்கடி அடைச்சிக்கிற பிரச்சனை வராது. சிங்க் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுனால கெட்ட நாத்தமும் நமக்கு வராதுங்க. இதை நீங்கள் அடிக்கடி செய்யணும்னு அவசியம் இல்லை. மாதம் ஒரு முறை செஞ்சால் போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சிங்க் பார்த்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா தான். இதை செய்கிறதுக்கு நம்ம கடையில் ஃபுட்டுலாம்
வாங்கணும்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான டப்பா கிடைக்கும். அப்படி இருக்கிற ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அதை உங்களோட சிங்க்கோட அந்த ட்ரைனருக்கு தகுந்தால் போல் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வாங்கின இந்த பாக்ஸை அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கிறேன். இதை பயன்படுத்தி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பாக்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸோட அடிப்பகுதியில் கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அங்கங்கே இது போல் ஓட்டைகள் போட்டு விட்டுக்கோங்க. அடிப்பகுதியில் போட்ட பிறகு பாக்ஸோட சைடு பகுதியிலையும் ஓட்டைகள் போட்டுக்கணும். இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் அங்கங்கே கேப் விட்டு ஓட்டைகள் போட்டிருக்கேன். போடுற ஓட்டை ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப சின்ன சின்னதாக போட்டு விட்டுக்கோங்க. இதை நம்ம இது போல் சிங்க்கோட ட்ரைனர் பகுதியில் வச்சோன்னா இது ஒரு ஃபில்ட்ரு போல் வேலை செய்யுங்க. இது நம்ம கடைகளில் கூட வாங்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பாட்டில் இருந்ததுன்னா இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடிக்கடி இதை நம்ம மாற்றியும் பயன்படுத்தலாம். எப்பயும் இந்த மாதிரி பாத்திரமெல்லாம் கழுவும்போது தண்ணியை டைரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி பவுல் வழியாக ஊற்றுனீங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் அழகாக அதிலே கலெக்ட் ஆகிடும். இதை நம்ம மறுபடியும் கை வச்சு எடுக்கணுங்கிற அவசியமும் இருக்காது. இதை டஸ்ட்பினில் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். வேஸ்ட்டான பாக்ஸை இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பரில் கொஞ்சமாக ஒரு 4-5 துளி அளவு இருந்தால் போதுங்க. நம்ம ஏற்கனவே பயன்படுத்தினால் போல் ஹார்பிக் தான் எடுத்திருக்கேன். சும்மா இந்த மாதிரி பேப்பர் ஃபுல்லாக லேசாக இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் இருக்க ஹார்பிக்கை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை அப்படியே எடுத்துகிட்டு சிங்கில் தான் வைக்க போகிறோம். நைட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்ச பிறகு ஹார்பிக் தடவின பேப்பரை இந்த ஓட்டை மேலே கவிழ்த்து நல்லா ஒரு மூடி போல் வச்சு விட்டுருங்க. இது போல் செய்கிறதுனால சிங்க் பைப் லைன் வழியாக கரப்பாம்பூச்சியோ பூரானோ புழு பூச்சின்னு எதுவும் உங்கள் கிச்சனுக்குள்ளே வராதுங்க. நைட்டில் தான் இந்த மாதிரி பூச்சிகள் அதிகம் தொந்தரவு பண்ணும். நைட்டில் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புழு பூச்சி கூட வராது. நைட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கனாலும் இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.